அடுத்த நாள் அதிகாலையில் வெளிச்சம் வருவதற்கு முன், அக்கா, எங்களுக்கு அந்த வியாபாரி மற்றும் பூதத்தின் கதையை சொல்லி முடியுங்கள் அக்கா. கதையை முடித்துவிடு. முடிவை தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளேன். பூதம் சிறிது நேரம் ஒதுக்கியது. ஓ பூதங்களின் ராஜாவே, உன் கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டு நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். நான் என்னை பற்றியும் என்னுடன் இருக்கும் மானை பற்றிய கதையை உனக்கு சொல்கிறேன். வியாபாரியின் கதையை விட அந்த கதை சிறந்ததாக தோன்றினால் கண்டிப்பாக நீ உன் தண்டனையில் இருந்து 3வது பங்கை இந்த வியாபாரிக்கு தருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பூதமே. கண்டிப்பாக நான் ஒத்துக்கொள்கிறேன். நீ இப்பொழுது பார்க்கும் இந்த மான் தான் என்னுடைய மனைவி. எங்களுக்கு என்று எந்த குழந்தைகளும் இல்லை. அதனால் ஒரு தாயையும் மகனையும் நாங்கள் தத்தெடுக்க முடிவு செய்தோம். அவனையே எங்கள் வாரிசாக்க முடிவும் செய்தோம். என் மனைவிக்கு அந்த தாயையும் மகனையும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னால் தத்தெடுக்கப்பட்ட மகன் 10 வயது ஆக போது நான் ஒரு பயணம் செய்ய வெளியூர் செல்ல வேண்டி இருந்தது. நான் என் மனைவியிடம் அந்த தாயையும் குழந்தையையும் பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு சென்றேன். அவர்களை நன்றாக பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையில் சென்றேன். ஆனால் என் மனைவி நான் சென்ற பிறகு தனக்கு தெரிந்த மந்திர வித்தைகள் மூலமாக என் மகனை கன்றுக்குட்டியாகவும் அவள் தாயை பசுமானாகவும் மாற்றி ஒரு நாடோடியின் பொறுப்பில் விட்டுவிட்டார். வீடு திரும்பிய நான் அந்த தாயையும் என் மகனை பற்றியும் விசாரித்தேன். உங்கள் அடிமை பெண் இறந்து விட்டாள். உங்கள் மகனும் தொலைந்து விட்டான். அவன் எங்கு சென்றான் என்று எனக்கு தெரியாது. நான் என்னுடைய மகனை ரமலான் நாள் வரை எல்லா இடங்களிலும் தேடி பார்த்துவிட்டேன். என் வீட்டில் இருக்கும் நாடோடியிடம் பலி கொடுப்பதற்காக ஒரு கொழுத்த பசுவை கொண்டு வரும்படி கூறினேன். அவன் கொண்டு வந்த பசு அந்த தாய்தான். அவளை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தான். எனக்கு வேறொரு பசுவை நீ கொண்டு வா. வெட்டுங்கள் அதை. இதைவிட நல்ல பசு வேற எதுவும் இல்லை. அந்த பசுவை கொல்ல கத்தியை எடுத்து என்னால் முடியவில்லை. இதை என்னால் கொல்ல முடியாது. நீங்களே செய்து விடுங்கள். நாடோடி அந்த பசுவை கொல்வதற்காக கொண்டு சென்றான். அவன் அதை கொன்றும் விட்டான். ஆனால் அதை உரிக்கும் போது வெறும் எலும்புக்கூடு மட்டும்தான் இருந்தது. அதை நீயே வைத்துக்கொள். வேறு ஏதாவது கன்றுக்குட்டி, அதாவது கொழுத்த கன்றுக்குட்டி இருந்தால் கொண்டு வா. அந்த நாடோடி எனக்காக மந்திரத்தால் மாற்றப்பட்ட என் மகனை கொண்டு வந்தான். அந்த கன்றுக்குட்டி என்னை பார்த்ததும் கண்ணீர் விட்டு அழுதது. கட்டை அவிழ்த்துக் கொண்டு என்னிடம் துள்ளி ஓடி வந்தது. இந்த கன்றுக்குட்டியை நான் கொல்லப் போவதில்லை. வேறு ஏதாவது இருந்தால் கொண்டு வா. இதைத்தான் நீங்கள் கொல்ல வேண்டும். இது ஒரு புனிதமான நாள். இதைவிட ஒரு நல்ல கன்றுக்குட்டி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. உன்னுடைய பேச்சை கேட்டு அந்த பசுவை கொன்றதினால் எந்த பலனும் இல்லாமல் போய்விட்டது. அதை கொன்றதற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். அதனால் இந்த முறை நான் உன் பேச்சை கேட்கப் போவதில்லை. இந்த கன்றுக்குட்டியை நான் கண்டிப்பாக பலி கொடுக்க மாட்டேன். என்னுடைய பேச்சை கேட்டு நாடோடி கன்றுக்குட்டியை திரும்ப எடுத்துச் சென்றான். அடுத்த நாள் நான் தனிமையில் இருந்தபோது நாடோடி என்னிடம் ஏதோ பேச வேண்டும் என்றான். எஜமான், நான் உங்களிடம் சொல்ல வந்திருக்கும் விஷயத்தை கேட்டு நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று நினைக்கிறேன். சொல், கேட்கிறேன். எனக்கு மாந்திரிகம் தெரிந்த ஒரு மகள் இருக்கிறாள்.
நேற்று நீங்கள் வழி தர மறுத்த கண்ணுக்குட்டியை எடுத்து சென்றதும் அவள் சந்தோஷத்தில் புன்னகைத்து உடனே அழத் தொடங்கிவிட்டாள். அதை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு அவள் ஏன் அப்படி செய்தாள் என கேட்டேன். அப்பா, இந்த கண்ணுக்குட்டி உங்கள் எஜமானனின் மகன். அவன் இன்னும் உயிருடன் இருப்பதைக் கண்டு சந்தோஷத்தில் சிரித்தேன். அவன் அம்மா ஒரு பசுவாக பலியானதை நினைத்து வேதனைப்படுகிறேன். இந்த மாற்றத்தை தாயையும் மகனையும் பிடிக்காத எஜமானரின் மனைவிதான் செய்தார்கள். அந்த நாடோடியின் வார்த்தைகளை நான் கேட்டதும் அவனோடு அவன் வீட்டிற்கு சென்றேன். அவனின் மகள் என்னை வரவேற்றான். அந்த கன்றுக்குட்டி என்னை பார்த்ததும் பாசத்தோடு ஓடி வந்தது. நீ இந்த கன்றுக்குட்டியை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாம் எஜமானரே, இது உங்கள் மகன்தான். என்னுடைய மகனை நீ பழையபடி மாற்றிக் கொடுத்தால் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் உனக்கே நான் தந்து விடுகிறேன். எஜமானரே, எனக்கு இந்த பொருட்கள் மீது ஆசை இல்லை. ஆனால் 2 நிபந்தனைகளுடன் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். முதலில் உங்கள் மகனை எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும். 2வது, உங்கள் மனைவியை என் மந்திர சக்தியால் மாற்ற தாங்கள் அனுமதிக்க வேண்டும். உன் ஆசைப்படி செய்வது மட்டுமல்ல, என் வீட்டில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் நீ உனதாக்கிக் கொள். அது மட்டுமல்ல, என் மனைவியை நீ உன் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்து கொள் மகளே. அதன் பிறகு அவள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரை பார்த்து ஏதேதோ புரியாத வார்த்தைகளை கூறி மந்திரங்கள் போல் உளறினாள். அதன் பிறகு அந்த மந்திர நீரை கன்றுக்குட்டி மீது தெளிக்க அது என் மகனாக மாறியது. மகனே, என் அருமை மகனே, இந்த பெண் உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறாள். அதனால் நீ இந்த பெண்ணை மணந்து கொண்டு அவளை உன் மனைவியாக ஆக்க வேண்டும். அவள் சந்தோஷத்துடன் ஒப்புக்கொண்டாள். ஆனால் திருமணத்திற்கு முன் தன் மாமியாரை, அதாவது என் மனைவியை, ஒரு மானாக மாற்றிவிட்டாள். திருமணம் முடிந்த கொஞ்ச நாளிலேயே அந்த பெண் இறந்து போய்விட்டாள். அவள் இறந்த பிறகு என் மகன் மனைவியின் நினைவாக ஊராக சுற்றித் திரிய தொடங்கினான். என் மகனை தேடி நானும் ஊராக அலைந்து கொண்டிருந்தேன். கடைசியாக என் மகன் இந்த வியாபாரியின் ஊருக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டு நானும் இந்த ஊருக்கு வந்தேன். இங்கு வந்தவுடன் அவர் கதையை கேட்டேன். இதுதான் என்னுடைய கதை. இந்த கதை உண்மையிலேயே அபூர்வமானது. அதனால் நான் உனக்கு இந்த வியாபாரியின் தண்டனையில் இருந்து 3வது பங்கை தருகிறேன். நான் எனக்கு என்ன நடந்ததென்று உனக்கு இப்பொழுது சொல்ல போகிறேன். நடந்தவற்றை கேட்டு அறிந்த பின்னர் இப்பொழுது நீ கேட்டதை விட இன்னும் பிரமித்து போவாய் என நம்பிக்கை எனக்கு நிறைய உள்ளது. நான் அதை நிரூபித்து விட்டால் நீ எனக்கு வியாபாரியின் தண்டனையில் இருந்து ஒரு 3வது பங்கை தருவாயா? கண்டிப்பாக தருகிறேன். ஆனால் உன்னுடைய கதைகள் உண்மையிலேயே பிரமிப்பூட்டுவதாக இருந்தால் மட்டும் தருவேன்.